பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் அது பற்றி விவாதிப்பதற்காக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று கூடுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் 26 பேரை தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் ஜனாப் நதியில் இருந்து செல்லும் தண்ணீரை பாகில்கார் அணையில் இந்தியா தடுத்து நிறுத்தியிருக்கிறது. இதேபோல் ஜீலம் நதியிலிருந்து செல்லும் தண்ணீரும் கிஷன் கங்கா அணையில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இரு நாட்டு எல்லையிலும் தொடர்ந்து பதற்றம் நீடிக்கும் நிலையில் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நியூயார்க்கில் இன்று கூடுகிறது. அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே எழுந்துள்ள போர் பதற்றம் குறித்து விவாதிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதல் நடத்துவோம் என்று இந்தியா அறிவித்திருப்பது குறித்தும் எந்த நேரத்தில் தங்கள் நாட்டின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற சூழல் உள்ளதால் அது பற்றி விவாதிக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் இன்று கூடுகிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தரமல்லாத உறுப்பினராக பாகிஸ்தான் உள்ளது.